இந்த ஒரு சாப்டரில் இன்வெஸ்டருக்கும் ட்ரேடருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு இன்வெஸ்டரா இல்லை ட்ரேடரா அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை ட்ரேட் பண்ணணுமா அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். இன்வெஸ்டருக்கும் ட்ரேடருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஒரு 8 பேராமீட்டர் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற பேராமீட்டர் டைம் ஹாரிசான், அதாவது டைம் பீரியட். பொதுவாக ஒரு இன்வெஸ்டர் அப்படின்றவங்க இன்வெஸ்டிங்கோட டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 5 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் பல டெக்கேட்ஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு வாரன் பஃபட் அவரோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 20+ இயர்ஸாக வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த கொக்கோ கோலா அப்படின்ற அந்த கம்பெனியில் இருந்து மட்டும் டிவிடெண்ட் மட்டும் அவருக்கு ஒரு வருஷத்துக்கு பல பில்லியன்ஸ் வந்து கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இன்வெஸ்டரோட டைம் பீரியட் எப்பவுமே வந்து லாங்கர் டியூரேஷனாக இருக்கும். மினிமம் 5 இயர்ஸ்லேருந்து பல டெக்கேட்ஸ் கூட இருக்கலாம். இதுவே ட்ரேடர்ஸோட டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மாக இருக்கும். அதாவது இன்றைக்கி நான் ஸ்டாக்கை வாங்கி இன்றைக்கே விற்கிறேன், அதுக்கு பேர் இன்ட்ராடே. இன்றைக்கி நான் ஸ்டாக்கை வாங்கி அடுத்து ஒரு மாதமோ இல்லை ஒரு வாரமோ இல்லைனா 3 மாதமோ இல்லை வித்தின் 1 இயர்க்குள்ளே அவங்க விற்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ட்ரேடர்ஸ் தான். ஸோ ட்ரேடர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா டேஸ், வீக்ஸ், மந்த்ஸ். ரெண்டாவது பேராமீட்டர் கோல். இன்வெஸ்டரோட கோல் பொதுவாக எப்படி இருக்குன்னா, நான் ஒரு லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இல்லைனா எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. இதனால் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்லோவாக இருந்தாலுமே ரொம்ப ஸ்டெடியாக ரொம்ப லாங்கர் பீரியடில் வந்து இருக்கும். ஸோ அதனால் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக லாங் டேர்மில் வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரே குறிக்கோளாக இருக்கும். இதுவே ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக என்னால் ஒரு வாரத்துலேயோ இல்லை ஒரு மாதத்துலேயோ வந்து ஷார்ட் டேர்மில் எப்படி வந்து ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்றது தான் அவங்களோட மேஜர் கோலாக இருக்கும். அடுத்த பேராமீட்டர் ஸ்ட்ராட்டஜி. லாங் டேர்ம் இன்வெஸ்டரோட ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே வந்து பை அண்ட் ஹோல்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்குறாங்க அப்படின்னா லாங்கர் பீரியட் அதை ஹோல்ட் பண்ணுவாங்க. இதே ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பை அண்ட் செல் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ பை அண்ட் செல் அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். எதனாலனா ஷார்ட்டர் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. எப்போலாம் ஒரு ஸ்டாக் வந்து 1% 2% வந்தால் கூட ஒரு சிலர் விற்றுட்டு இன்னொரு ஸ்டாக்கை தேடிட்டு இருப்பாங்க. அடுத்த பேராமீட்டர் ரிஸ்க் லெவல். லாங்கர் டேர்மில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரிஸ்க் லெவல் வந்து ரொம்ப மாட்ரேட் இல்லைனா லோவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டாக்கை பிக் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. இதே ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க மோஸ்ட்லி மொமெண்டம் இல்லைனா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஹை ரிஸ்க் இருக்குது கம்பேர் டு இன்வெஸ்டர்ஸ். ஸோ ரிஸ்க் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டருக்கு கம்மியாக இருக்குது, ட்ரேடர்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. அடுத்த பேராமீட்டர் டைப் ஆஃப் ரிசர்ச். யூஸ்வலாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பஃபட், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, விஜய் கேடியா இந்த மாதிரியான பீப்புளெலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து அந்த ஸ்டாக்கில் டீப்பாக வந்து பண்ணியிருப்பாங்க. இன் அண்ட் அவுட் அந்த ஸ்டாக்கை பற்றி அந்த செக்டரை பற்றி டீட்டெயிலாக அவங்களுக்கு தெரியும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஓரளவுக்கு தான் பண்ணுவாங்க. எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது, அதே மாதிரி எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்றதுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. இதே ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ்க்கு பெரிய லெவல் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. சார்ட் என்ன சொல்லுதோ ஷார்ட் டேர்மில் அதை மட்டும் தான் பிலீவ் பண்ணிவிட்டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணுவாங்க. ஸோ டைப் ஆஃப் ரிசர்ச் பொறுத்தளவில் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்றது மேஜர். இதே ட்ரேடர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் மேஜர். அடுத்த பேராமீட்டர் ட்ரேடிங் ஃப்ரீக்வன்சி. லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். எந்தெந்த ஸ்டாக்கு எப்போல்லாம் வந்து ஒரு நல்ல வேல்யூஷனில் கிடைக்குதோ அப்போ பை பண்ணிவிட்டு அதோட விட்டுருவேன். ஸோ அடுத்து ஒரு 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த ஒரு ஸ்டாக்கை நல்ல ஒரு வேல்யூஷனில் கிடச்சதுன்னா திருப்பி பை பண்ணுறதோ இல்லை செல் பண்ணுறதோ பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்னோட பை அண்ட் செல் ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 1 டிரான்சாக்ஷன்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிரான்சாக்ஷன் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க எந்த மாதிரியான ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமம் 300லேருந்து 500 டிரான்சாக்ஷன் கூட அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த பேராமீட்டர் இன்வால்மெண்ட். இன்வெஸ்டர் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த ஸ்டாக்கில் வந்து பெருசாக இன்வால்மெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு குவார்ட்டரும் அந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது, மேனேஜ்மெண்ட் கான்ஃபரன்ஸ் காலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் டைம் வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இதுவே ட்ரேடர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக வந்து அந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க மொமெண்டம் வச்சு எடுத்திருக்காங்க. அந்த மொமெண்டம் எப்படி வேணாலும் ஏதாச்சும் ஒரு நியூஸால் சேஞ்ச் ஆகலாம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் ட்ரேடருக்கு கண்டிப்பாக இருக்குது. இன்வால்மெண்ட் பொறுத்தளவில் இன்வெஸ்டருக்கு மானிட்டரிங் டைம் ரொம்ப கம்மி, ட்ரேடருக்கு மானிட்டரிங் டைம் அதிகம். ஃபைனல் பேராமீட்டர் ஸ்ட்ரெஸ் லெவல். பொதுவாக ஒரு லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாவே நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் எவ்ரி குவார்ட்டர் இல்லைனா 6 months ஒரு வாட்டி வந்து அந்த போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தா போதும். இதே ட்ரேடர் வந்து டெய்லியுமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுனால அவங்களோட பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது, மொமெண்டம் பிளே நிறைய வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கரமான டென்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இன்வெஸ்டரோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ட்ரேடரோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டே டு டே அவங்க நிறைய விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு இன்வெஸ்டரா இல்லைனா ட்ரேடரா,
இல்லைனா இனிமேல் தான் நீங்கள் வந்து முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு கம்பாரிசன்லேருந்து நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக ட்ரை பண்ண போகிறீங்களா இல்லைனா ட்ரேடராக ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.